फ्रेंड्स वेलकम टू उमा किचन இன்னைக்கு நம்ம வந்து எறா சோயா கீரை செய்ய போறோம். அது எப்படி பண்றது பார்க்கலாம். 1/2 கிலோ எறா எடுத்து நான் ஆஞ்சி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். சோயா கீரை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சோயா கீரை இந்த கீரை தான் நான் கொஞ்சமா எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சமா சோயா கீரை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 2 தக்காளி எடுத்து நறுக்கி அரைச்சி வச்சிருக்கேன். நான் வீட்டு மிளகாத்தூள் வந்து எடுத்து வச்சிருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் புளி கரைச்சல் எடுத்து வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு சீரகம் பொடி எடுத்து வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம், கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ அந்த கடாய் வச்சுக்கிறேன். சூடு இருந்ததுக்கு அப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் சூடு இருந்ததுக்கு அப்புறம் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்க்கிறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டா வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டேன். தக்காளி சேர்க்கிறேன். இந்த சோயாக்கீரை வந்து நம்ம லைட்டாக எண்ணெய் ஊற்றி வதக்கி கூட எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக போட்டு இறக்கியும் அப்படியே கிளறி இறக்கலாம். இல்லைன்னா நம்ம பச்சையாக கூட அதில் தூவி லாஸ்ட்டாக இறக்கும் போது கூட இறக்கிக்கலாம். அது எப்படி வேணால் செய்யலாம், நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இறால் சேர்த்துறேன். இறால் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகு சீரக பொடி சேர்த்துறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கிறேன். மிளகு சீரகம் பொடி ஒரு ஸ்பூன்றதுனால நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் காரமாக வேணா அவங்கவுங்க தேவைக்கேற்ற மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாம். நான் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன் காரம். கொஞ்சம் புளி கரைச்சல் எடுத்து வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம புளி கூட சேர்த்துக்கலாம். சில பேர் புளி விரும்பாதவங்க வெறும் தக்காளியோட கூட நம்ம புளி சேர்க்காம கூட அப்படியே சாப்பிடலாம். நான் வந்து புளி சேர்க்க போகிறேன். இப்போ இந்த புளி கரைச்சல இதில் சேர்த்துறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்கிட்டேன். கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த கீரை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கிட்டேன். அப்படியே மூடி வச்சலாம். இறக்குற ஸ்டேஜ் வந்துடுச்சு பாருங்க. தொக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம இடையில நல்லா நம்ம தொழவி விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அப்பப்போ எடுத்துட்டு நம்ம தொழவி விட்டுக்கணும். இப்போ வந்து கீரை சேர்க்க போறேன். நான் சோழிக்கீரையில் சேர்த்துலாம்.
கீரை போட்டு நம்ம 2 நிமிஷம் வேக விட்டாச்சு. இப்போ இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ லைட்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். டேஸ்டான சோயாக்கீரை எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா சூப்பராகவே இருக்குங்க. நல்லா வாசனை அடிக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.